ஹாப்பி மார்னிங் மக்களே. மறுபடியும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கேவியட் பெட்டிஷன் அப்படின்னா அதற்கு முன்னெச்சரிக்கை மனு அப்படின்னு பேரு. இந்த முன்னெச்சரிக்கை மனு எதுக்காக போடுறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கோம், நம்ம மேல வேற ஒருத்தர் கேஸ் போடலாம், நம்ம மேல அந்த ஏதாவது ஒரு வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க. தெரிய வருது இவங்க போறாங்க அப்படின்னு நமக்கு முன்கூட்டியே ஒரு தகவல் வருது. அப்படிங்கிற பட்சத்துல நாம இந்த கேவியட் மனுவை ஃபைல் பண்ணலாம் கோர்ட்ல. அப்படி ஃபைல் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது அவங்க நம்ம கோர்ட்டுக்கு ஒரு உத்தரவு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கோர்ட்டை என்ன சொல்றோம் அப்படின்னா, என்னுடைய தரப்பையும் எனக்கு நோட்டீஸ் அனுப்பி என்னுடைய தரப்பு நியாயங்களையும் கேட்ட பிறகுதான் உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு நாம கோர்ட்டுக்கு வைக்கிற ஒரு கோரிக்கை தான் இந்த கேவியட் மனு. இந்த கேவியட் மனுவை என்னென்ன நேரத்துல எல்லாம் நம்ம ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவா வழக்கு நம்ம மேல வரும், அது பண்ணாம இருக்கலாம், பண்ணக்கூடும் அப்படிங்கிற பட்சத்துல முன்கூட்டியே நம்ம இந்த கேவியட் மனுவை தாக்கல் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு வழக்கு நிலுவையிலிருந்து நடந்து கொண்டிருக்கும் போதே இன்பிட்வீன்ல ஏதாவது ஒரு ஐஏ போட்டு இவங்க ஏதாவது புதுசா ஆர்டர் வாங்கிடலாம் அப்படின்னு போதோ, இல்ல நம்ம அவங்க கிட்ட அது நம்மளோட இதுல ஸ்டே வாங்கலாம் அப்படின்னு சில இடங்கள்ல நமக்கு தோணும் போதோ இன்பிட்வீன்ல கூட நம்ம இந்த கேவியட் மனுவை ஃபைல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வழக்கு முடிஞ்சு அது நமக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த எதிர்மனுதாரர் அந்த தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் போவாங்க அப்படின்னு நமக்கு போவாங்க அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருக்கும் பட்சத்தில் நம்ம அதற்காகவும் இந்த கேவியட் மனுவை தாக்கல் பண்ணலாம். இந்த கேவியட் மனு சிபிசி செக்ஷன் 148A என்ற அடிப்படையில தான் நம்ம இதை ஃபைல் பண்ணுவோம். இதை எந்தெந்த கோர்ட்டுகள்ல எந்தெந்த நீதிமன்றங்கள்ல ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல முன்சிப் கோர்ட், அதாவது மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம். ரெண்டாவது சப்கோர்ட் அப்படின்வாங்க, அதாவது சார் நீதிமன்றங்கள். மூணாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு சொல்லுவாங்க, அதாவது மாவட்ட நீதிமன்றங்கள். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஹைகோர்ட், உயர் நீதிமன்றம், இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம். இதுல எந்த கோர்ட்ல வேணாலும் நம்ம ஃபைல் பண்ணலாம். ஒரே கேவியட் மனுவை நம்ம அத்தனை கோர்ட்லயும் ஃபைல் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு சில நேரம் தெரியும் இவங்க ஹைகோர்ட்ல தான் மனு போடுவாங்க அப்படின்னா நம்ம ஹைகோர்ட்ல மட்டும் போட்டா போதும். சில சமயம் அவங்க இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்து சம்டைம்ஸ் சப்கோர்ட்டோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நம்ம 2-3 கோர்ட்ல கூட இந்த மனுவை ஒரே நேரத்துல பண்ணலாம். இந்த கேவியட் மனுவை ஏன் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை கருதாமல், நம்மளை கேட்டுக்காம நம்ம அந்த ஆப்போசிட் பார்ட்டி நம்மளுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை பெற்றுவிடக்கூடும். இல்ல ஏன்னா நம்ம பொய் காரணங்களை கூறியோ இல்ல பொய் ஆவணங்களை காட்டியோ நமக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பை வாங்கிடுவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு அச்சம் ஏற்படும் முன்பு இதை நம்ம ஃபைல் பண்ணி ஒரு ப்ரிகாஷனரி ஸ்டெப் தான். இதை போட்டு வச்சிட்டோம்னா கோர்ட் என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டு தான் இந்த கேவியட் மனுவை எடுத்துக்கிட்டதுனால நோட்டீஸ் அனுப்பி தான் வழக்கை பரிசீலனை செய்யும். 2 பேரும் வாங்க, உங்களுடைய இதை சொல்லுங்க, நீங்க உங்களுடைய சொல்லுங்க, அதை கேட்டதுக்கு பிறகு ஸ்டே கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா கேட்கறதுக்கு முன்பே கூட ஸ்டே கொடுப்பாங்க. அது எது வேணாலும் கோர்ட்டு செய்யலாம், அது கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷனரி பவர். ஆனா இது நம்ம இந்த எதுக்காக பயன்படுத்துறோம்னா ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் இந்த இதை நம்ம பயன்படுத்துறோம், இந்த கேவியட் மனுவை. இந்த கேவியட் மனு பாத்தீங்கன்னா 90 நாட்கள் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஜனவரி 1ஆம் தேதி போடுறீங்கன்னா பிப்ரவரி மார்ச் அந்த 31 வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த 90 நாட்கள் நம்ம அதை கண்டிப்பாக நம்ம குறித்து வச்சுக்கொள்ளணும். என்னைக்கு 90 நாள் முடியுதோ அதுக்கப்புறமும் நம்மளுக்கு எதுவும் வரல, நோட்டீஸ் வரல, நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, மறுபடியும் ஒரு கேவியட் மனுவை போடணும். இந்த கேவியட் மனுவை எப்படி அனுப்புவாங்கன்னா, இந்த கேவியட் இதை ஃபில் பண்ணுவாங்க. அதாவது யார் வழக்கு தொடுக்கிறவர், யாருக்கு அகைன்ஸ்டா வழக்கு தொடுக்கிறாங்க, எந்த மாதிரியான காரணங்களுக்காக வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க, அந்த டீட்டெயில்லாம் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், போய் போஸ்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புவாங்க. ஆர்பிடி வச்சு ஆர்பிஏடின்னு போட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புவாங்க. அப்போ கொடுக்குற அந்த ரிசிப்டையும் அந்த கேவியட் ஃபில் பண்ண அந்த நகல் 2ஐயும் வச்சு தான் கோர்ட்ல போய் ஃபைல் பண்ணுவோம். கோர்ட்ல ஃபைல் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேவியட் நம்பர் அப்படின்னு ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதை வச்சு தான் நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டே வரணும். கோர்ட்டும் அந்த நம்பரை எடுத்துக்கும். அதன் அடிப்படையில் யாராவது நம்ம பேர்ல கேஸ் கொடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு தெரிய வரும். அப்போ நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க, உங்களை பத்தி உங்க மேல இவங்க இந்த கேஸ் போட்டிருக்காங்க, நீங்க உங்களுடைய விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்தி அந்த கேஸை எடுத்து நடத்துவாங்க. இதுதான் இந்த கேவியட் பெட்டிஷனுடைய முக்கியமான சாராம்சம். இது நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒவ்வொரு கேசஸ் போயிட்டு இருக்கும்போது நம்ம இந்த அறியாமையின் காரணமாக நம்ம விட்டுருவோம், அவங்க நம்மளுக்கே தெரியாம
தெரியாம போய் ஸ்டே வாங்கிட்டு வருவாங்க. இந்த கேவியேட்டருடைய முக்கியமான இதுவே லெட் நத்திங் டு பி டன் வித்வுட் தி நோட்டீஸ் டு தி கேவியேட்டர் அப்படின்றதான். கேவியேட்டர்னா யாருன்னா நாம அந்த மனுவை போடுறோம் இல்லையா, அப்ப போடுறவங்களுடைய பேர் தான் கேவியேட்டர். சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நம்மளுக்கு எதனா ஒரு வரும், நம்மளுக்கு முன்னெச்சரிக்கையா தெரிய வருதுன்னா நம்ம கண்டிப்பாக உங்க அட்வொகேட் மூலமா நீங்க வந்து ஒரு கேவியேட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்னை தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னோ என்னை தொடர்பு கொள்ளணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு நான் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.